Hi friends, நாம இன்னைக்கு வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாழைப்பூ வடைக்கு தேவையான ingredients எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் 100 கிராம் கடலை பருப்பை தண்ணியில நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வாழைப்பூவை சின்ன சின்ன பீஸா நல்லா கட் பண்ணி சால்ட் வாட்டர்ல க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பீஸ் இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். சோம்பு, பட்டை, பூண்டு, இஞ்சி, மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் 1-2 அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரைச்சி எடுத்துக்கிட்ட பேஸ்ட்டையும் கடலை பருப்பையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போது கடலை பருப்பை இப்படி 1-2 அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ வெட்டி வச்சிருக்க வாழைப்பூவை வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கணும். அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அதில் வடையை போட வேண்டியதுதான். இப்போ வடை நல்லா அடிப்பக்கமாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கிடுவோம். வடை நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ நல்லா கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி. நம்ம சாப்பிட வேண்டியது.